இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாண்டுக்கிட்டு தொங்கிடலாம் அப்படின்பாங்க. அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் செய்த செயல். உண்மையிலே அவர்லாம் சோறு திங்கிறாரா இல்லை வேறு எதையும் திங்கிறாரானா கண்டிப்பாக நம்மளே தெரியல. ஏன்னா நம்ம அந்த கட்சியில் நமக்கு அந்த இதெல்லாம் இல்லை. ஆனால் இதை யோசித்து பார்க்குறப்ப இது ஒரு மிகப்பெரிய அசிங்கமான செயலாக இருக்குது, அருவருக்கத்தக்க செயல். இந்த வேலையை அவர் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே கூடாது. என்ன மனநிலையில் இதை செஞ்சுருக்காருனே தெரியல. மூச்சுக்கு 300 தடவை அம்மா 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 புரட்சி தலைவர்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் போய் ஒரு பதவிக்காக போய் இப்படி இந்த மாதிரி ஒரு முள்ளமாரித்தனம் பண்ணியிருக்கிறது உண்மையிலே கேவலமான விஷயம். இது என்ன எந்த விதத்தில் யோசித்து பார்த்தாலும் இது சரின்னே தோணலை. ஏன்னா யார் வேணாலும் போகட்டும், கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து நிறைய பேர் திமுகவுக்கு போயிருக்காங்க, திமுகலேருந்து அதிமுக வந்திருக்காங்க, இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இவருக்கு ஒரு திமுகவில் எதிர்த்து தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினார். அந்த கட்சியிலனால ஜெயலலிதா அவர்கள் நிறையா கஷ்டப்பட்டு இன்றைக்கி அதை ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்து இவர் ஒரு 3 முறை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் இன்றைக்கி தன்னுடைய மகனுக்கு அரசியலில் எதிர்காலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கேவலமான செயலை செஞ்சுருக்கிறாரு. இதை விட பெரிய அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை. இதில் இது இல்லாமல் அங்கே போய் சிரிச்சுக்கிட்டு வேறு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எப்படி நம்புவாங்க அவங்கள? ஒரு அரசியலில் ஒரு எதிர்த்து நின்று ஜெயிச்சு முன்னுக்கு வர வக்கில்ல இதில் போய் அவங்களோட போய் நின்றுக்கிட்டு கையை கோர்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லாமல் உண்மையிலே இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு தெரியுமில்ல. கடைசியில் எதிரியவே அடிபணியை வச்சுட்ட மாதிரி தான் இருக்குது. ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லிக்கவே கூடாது ஓபிஎஸ் அவர்கள்லாம். தேவர் பெயரை தயவுசெய்து எங்கேயாவது சொல்லிடாதீங்க. என்ன இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் உங்கள் சமுதாயத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறீங்க, ரொம்ப கேவலப்படுத்துகிறீங்க. இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை தயவுசெய்து நீங்கள் வாழ்ந்திருக்கவே கூடாது. என்னங்க பெருசாக உங்களுக்கு மரியாதை கொடுத்துட போகிறாங்க? செங்கோட்டையன் செஞ்சார், அவராவது ஒரு கௌரவமாக போயிட்டார். டிடிவி தினகரன் கௌரவமாக வெளியில் இன்றைக்கும் தனித்து தான் நிற்கிறாரு. சசிகலா அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களும் இதாக தான் நிற்கிறாங்க. இதை தாண்டி நீங்களாம் உங்களை ஒரு 3 முறை உங்களை நம்பினவங்களை கழுத்தறுக்கிற மாதிரி வேலை தான் இது. தப்பு செய்கிறது எல்லாரோட இயற்கை. இப்போ நீங்கள் செஞ்சுருக்கிறது கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய துரோகம். தப்பி தவறி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவங்களுடைய சமாதி பக்கம் போயிடாதீங்க. சத்தியமாக இந்த ஆன்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. இந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. ஆனால் கண்டிப்பான இதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.